புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 14வது பாசுரத்தை சேவிக்க இருக்கின்றோம். இன்றைய பாசுரத்தினுடைய அடிநாதமான விஷயம் என்ன அப்படின்னா, சில சமயத்தில் நாம் அறிந்தோ அறியாமலோ சில தவறுகளை செய்து விடுவோம். சிலருக்கு வாக்கு கொடுத்துருப்போம், அதை நிறைவேற்ற முடியாமல் போயிருக்கும். இது ஒரு தவறு தான். அப்போ இதற்கெல்லாம் என்ன பிராயச்சித்தம், இதெல்லாம் தவறில் சேருமா என்பதையெல்லாம் பற்றி ஒரு மேலோட்டமாக பார்க்கின்ற பாசுரமாக அமைகின்றது. இன்றைய தினம் இந்த துயிலெழுப்பப்படுகின்ற பெண் என்ன செய்கின்றாலாம், நேற்று முதல் நாள் நாளைக்கு நான் எல்லோரையும் துயிலெழுப்புகின்றேன், நீங்கள்லாம் முன்னாடி எழுந்து வர வேண்டாம், நான் எழுப்புறேன்னு வாக்கு கொடுத்துட்டான். ஆனால் அந்த வாக்கினை தவறி இன்னும் தூங்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை தான் இன்றைய தினம் போய் ஆண்டாள் நாச்சியார் துயிலெழுப்ப போகின்றார். போய் அவங்க வீட்டில் போய் முதல் நாள் சொல்லிட்டா, இந்தந்த அடையாளங்கள் பாரு, வெளி உலகத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு, புல்லும் சிலம்பினகால், வெளி உலகத்தில் பறவைகள்லாம் கிளம்பிடுச்சு, வியாழன் மறைஞ்சு போயிடுச்சு, வெள்ளி எழுந்து விட்டதுன்னெலாம் சொன்னால் அந்த பெண் கேட்கின்றால், இதெல்லாம் வெளியில் இருக்குது, எனக்கு எப்படி தெரியும், நான் எப்படி நம்புவேன் அப்படின்னு கேட்ட உடனே கோதை நாச்சியார் அவளுடைய வீட்டிற்குள்ளே என்னென்ன பொழுது புலர்ந்ததற்கான அடையாளங்கள் இருக்கின்றது என்பதை பேசுகின்றார். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் ஆம்பல்வாய் கூம்பினகான். வீட்டு தோட்டத்தை திரும்பி பாருமா, அந்த தோட்டத்துக்குள்ள நீர்பட்டு ஆம்பல் வாய் கூம்பி இருக்கு. அதாவது ஆம்பல்ங்கிற மலர் என்னவா, இரவிலே மலர்ந்து காலையிலே வெளிச்சம் பட்டவுடன் கூம்பிக்கொள்ளும். அந்த மலர் தன் வாயினை மூடி கூம்பிக் கொண்டு விட்டது. செங்கழுநீர்னா அந்த பூ என்ன செய்யும், சூரியனுடைய வெளிச்சம் பட்டவுடன் மலர்கின்ற பூ, அந்த பூ மலர்ந்து விட்டது. இந்த சூழல்தான் உன்னுடைய வீட்டிற்குள்ளேயே இருக்கின்றது, பொழுது விடிந்ததற்கான அடையாளம் இதுதான் என்று பேசுகின்றார். இன்னொன்று, தோட்டத்து வாவியுள், இதெல்லாம் எப்படி நடக்கின்றது, அங்கே நல்ல நீர்நிலை இருக்கின்றது, இதற்கும் நம் வாழ்விற்கும் என்ன சம்பந்தம், நீரும் சூரிய வெளிச்சமும் பட்டால்தான் தாவரங்கள் செழித்து வளரும். நம் வாழ்விலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகம், கற்று அறிந்தவர்களுடைய அறிஞர்களுடைய தொடர்பு, நல்ல ஆசிரியர்களுடைய அறிவும் நமக்கு சேர்ந்தால் மட்டுமே நமக்கு ஞானம், அறிவு என்கின்ற புலப்படும். நம்முடைய அறியாமை என்கின்ற ஆம்பல் இருக்கின்றதல்லவா, அது மூடிக்கொள்ளும். அறிவு என்கின்ற செங்கழுநீர் பூ நம்மிடம் விசாலமாக மலர்ந்து கொள்ளும். எனவே எப்படி நீர் ஒரு செடி கொடிகளுக்கு தேவையோ, அப்படி ஆச்சாரிய சம்பந்தமும் நமக்கும் தேவை என்று ஆண்டாள் நாச்சியார் முதல் 3 வரிகளிலே நமக்கு பேசுகின்றாள். சரி, அடுத்தது அடையாளம் என்ன, என் தோட்டத்தில் இப்படி ஆயிடுச்சு, வெளியில் என்ன நடக்கின்றது அப்படின்னா, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் என்று பேசுகின்றாள். யாரை பேசுகின்றார், முற்றும் துறந்த ஞானிகள் முனிவர்கள். அவர்கள்லாம் என்ன செய்திருப்பாங்களா, இந்த செங்கல்லை பொடி செய்தது போன்ற அந்த காவி நிற உடை உடுத்தி இருப்பார்கள். அப்படிப்பட்ட உடை உடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பல் எப்படி இருக்கான், வெள்ளை வெளியேர்னு இருக்கான். ஏன்னா நல்ல ஞானிகளுக்கு, முற்றும் துறந்தவர்களுக்கான அடையாளம் என்ன தெரியுமா, அவர்கள் பல்லை பார்த்தால் சொல்லிவிடலாமா. ஏன்னா அவங்களுக்கு எந்த விதமான லாகிரி வஸ்துக்கள்னு சொல்லுவாங்கள்ல, வெத்தலை பாக்கு போடுறது, மற்ற எந்த தீய பழக்கமும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த பல்லில் கரை காட்டி கொடுத்து விடும். அப்படி இல்லாமல் இவர்களுடைய ஆடை எப்படி இருக்கின்றது, செங்கல் பொடியில் செய்த காவி ஆடை உடுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் இவர்களுடைய பற்கள் வெள்ளை வெளியேறு இருக்கின்றது. எனவே இவர்கள் சிறந்த ஞானிகள். இவர்களும் எழுந்து என்ன செய்கின்றார்கள், தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தர், அவர்களுடைய திருக்கோவிலுக்கு சென்று அங்கிருக்கின்ற காலை பூசைகளை எல்லாம் ஆரம்பித்து விடுகின்றனர் சங்கினை ஊதி. இதுவும் பொழுது விடுந்ததற்கான மற்றொரு அடையாளம். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய். என்ன சொன்ன, எப்பொழுதும் நீந்தானமா எங்களை முன்பு எழுப்புவாய், நீந்தான எங்களை இறை நாமத்தை சொல்லி எழுப்புவாய். நங்காய், நங்காய்ங்கிற அர்த்தம் என்ன அப்படின்னா, எல்லாவற்றையும் கற்று தெரிந்து வைத்திருக்கின்ற நிறைகுடமாக இருக்கின்ற ஒரு பெண் நங்காய்.
என்று சொல்கின்றாய். நானுடையாய்னா 2 விதமான அர்த்தமாக சொல்லலாம். ஒன்று, நேற்று எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கியே, உனக்கு வெட்கமில்லையா என்று கேட்கின்றாள். நானுடையாய். இங்கே நங்காய் நானுடையாய் என்று சேர்த்து பார்த்தால் இந்த பெண் எல்லாவற்றையும் கற்று சகலவிதமான சாஸ்திரங்கள் கற்றிருக்கின்றாள், இறை அனுபவத்தை பெற்றிருக்கின்றாள், எல்லாவற்றிற்கும் ஒரு தகுதியான நங்காய் நல்ல பெண்ணாக இருக்கின்றாள். இப்படி இருந்தும் அவள் எப்படி இருக்கின்றாள்? பல பேருக்கு படித்தா தலகணம் வந்துடும், நான் தான் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற. அப்படி தலைகணம் இல்லாமல் பணிவோடு இருக்கின்ற பெண்ணாக இருக்கின்றாள். அதனால் நங்காய் நானுடையாய் என்று சேர்த்து பேசுகின்றாள். அப்படிப்பட்ட பெண்ணே, எழுந்திராய், எழுந்து வா. எதற்கு எழுந்து வர வேண்டும்? சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். சங்கும் சக்கரமும் ஏந்தி கொண்டிருக்கின்ற இறைவனுடைய கண்ணனுடைய நாமத்தை பாடுவதற்காக அப்படி பங்கைய கண்ணானை அந்த கண்களை போற்றி பாடுகின்றால். அந்த கண்ணனுடைய நாமத்தை பாடுவதற்காக நீ எழுந்து வா என்று இன்றைய 14ஆம் பாசுரத்திலே பேசுகின்றாள்.